இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். ரூபாய். தேர்தல் பிரச்சாரம் டிஜிட்டல் முறைக்கு மாறிய பிறகு அரசியல் கட்சிகளுக்கு வார் ரூம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாகிவிட்டது. வார் ரூம் என்றால் ஒரு கட்சியின் மொத்த பிரச்சாரமும் ஒரு இடத்திலிருந்து கண்ட்ரோல் செய்யப்படும். அங்கே தொகுதி வாரியாக கள நிலவரம் உடனுக்குடன் கம்ப்யூட்டரில் தெரிந்துவிடும். வார் ரூமிலிருந்து ஒரு உத்தரவு பிறப்பித்தால் அது கிளை நிர்வாகிகள் வரைக்கும் சென்று சேரும். சர்வே எடுப்பதில் தொடங்கி மக்களின் எண்ண ஓட்டம் நாளுக்கு நாள் எப்படி மாறி வருகிறது முதற்கொண்டு இங்கே கண்காணிக்கப்படும். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட வல்லுநர்கள் வார் ரூம்களில் பணியாற்றுவார்கள். பெரிய அளவில் பொருளாதார வசதி கொண்ட கட்சிகள் வார் ரூம் வைத்துள்ளன. அந்த வகையில் திமுக வார் ரூம்களில் இப்போது ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரிகளும் இணைந்து செயல்படுவது தெரியவந்துள்ளது. ஜெயலலிதா முதல்வராக இருந்தபோது போலீசில் மிக முக்கிய பதவிக்கு வருவார் என எதிர்பார்க்கப்பட்ட மூத்த போலீஸ் அதிகாரி திடீரென ஓரங்கட்டப்பட்டார். ஆனால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு ஸ்டாலின் முதல்வரான பின் மிக முக்கிய பதவியில் அவர் அமர்த்தப்பட்டார். அதேபோல யாரும் எதிர்பார்க்காத வகையில் மற்றொரு மூத்த IPS அதிகாரியும் மாநகர காவல்துறையை அலங்கரிக்கும் வகையில் பணியமர்த்தி கௌரவிக்கப்பட்டார். இவர்களை போன்ற உயர் போலீஸ் அதிகாரிகள் ஓய்வு பெற்ற பின் திமுகவின் கட்டளை மையத்தில் ஐக்கியமாகி இருப்பதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். தேர்தல் சமயத்தில் யதார்த்தமான கள நிலவரத்தை கண்காணித்து அவசர சூழல்களில் தாமதங்களை தவிர்த்து உடனடியாக முடிவு எடுப்பது மிக அவசியம். அதுபோல வெவ்வேறு இடங்களில் இருந்து வரும் தகவல்களை திரட்டி தாமதமின்றி பகுப்பாய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுப்பதும் முக்கியம். முக்கிய முடிவுகள் எடுப்பவர்கள் அதை உடனே நிறைவேற்றும் திறமை மிக்கவர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஆகியோர் ஒரே நேர்கோட்டில் இணைந்து பணிபுரிவது அவசியம். இதுபோன்ற பணிகளில் ஏற்கனவே பயிற்சி பெற்ற ஓய்வு பெற்ற போலீஸ் உயரதிகாரிகளின் உதவியை திமுகவின் வார் ரூம் எனப்படும் கட்டளை மையம் நாடியுள்ளது. ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரிகளும் அந்த மையத்தில் ஐக்கியமாகியுள்ளனர். அவர்களுடன் உச்ச பதவிகளில் இருந்து தற்போது ஓய்வில் இருக்கும் உயர் போலீஸ் அதிகாரியும் இணைந்து இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.